பெலிகாமன் கிழக்கு பிரதேச சபையின் புதிய தவிசாளராக பரபரப்பான கட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் தியாகராய நிரோஷ் தெரிவாயிருக்கின்றார். பெலிகாமன் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் பெலிகாமன் கிழக்கு பிரதேச சபையினுடைய சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. தவிசாளர் பதவிக்கான போட்டியில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தவநாயகமும், தேசிய மக்கள் சார்பில் சுகித ரூபனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தியாகராஜா நிரோஷும் முன்மொழியப்பட்டனர். தவிசாளரை தெரிவு செய்வது பகிரங்க வாக்கெடுப்பு மூலமா அல்லது இரகசிய வாக்கெடுப்பு மூலமான உள்ளூராட்சி ஆணையரால் கோரப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன பகிரங்க வாக்கெடுப்பையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தேசிய மக்கள் சக்தி ஆகியன இரகசிய வாக்கெடுப்பையும் கோரின. இதன்படி இரகசிய வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. தவிசாளர் பதவிக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராய நிரோஷ் 16 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட தவநாயகம் 11 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சுகிதரூபன் 9 வாக்குகளையும் பெற்றனர். இந்நிலையில் முதலாவதாக வந்தவரை விட ஏனைய இருவரின் வாக்குகளின் கூட்டுத்தொகையும் அதிகமாக காணப்பட்டதால் மூன்றாவதாக வந்த தேசிய மக்கள் சக்தியின் சுகிதரூபன் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு ஏனைய இருவருக்கும் மீண்டும் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. குறித்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி பங்கு பெற்றாது நடுநிலை வகிக்க இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தவநாயகம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் நிரோஷும் மீண்டும் 2ஆம் சுற்றில் போட்டியிட்டனர். குறித்த வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது இரகசிய வாக்கெடுப்பா என உள்ளூராட்சி ஆணையரால் கோரப்பட்ட போது பகிரங்க வாக்கெடுப்புக்கும் இரகசிய வாக்கெடுப்புக்கும் சரிசமமான ஆதரவு கிடைத்ததால் திருவுளச்சீட்டு மூலம் இரகசிய வாக்கெடுப்பை நடாத்த தீர்மானிக்கப்பட்டது. குறித்த வாக்கெடுப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராய நிரோஷ் 16 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட தவநாயகம் 11 வாக்குகளையும் பெற்றனர். இதன்படி தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தியாகராய நிரோஷ் தெரிவானார். பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தர்மலிங்கம் ஜனார்த்தன் தெரிவானார். 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் இன்று பெலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற முதலாவது கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் கூட்டப்படுகின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எல்லோரையும் வரவேற்பதுடன் குறிப்பாக இந்த அங்கத்தவர்கள் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டமையிட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்திய தெரிவிற்கான செயற்பாடுகள் யாவும் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தெரிவை பற்றி சில விடயங்களை தெரிவித்துவிட்டு நாம் தெரிவுக்கு செல்லலாம். தங்களில் யாராவது ஒரு உறுப்பினர் அவரது சம்மதத்துடன் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டால் வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் தவிசாளராக என்னால் பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அவர்களது சம்மதத்துடன் தெரிவு செய்யப்படும் பொழுது வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தீர்மானிக்கப்படுவர். அந்த வாக்கெடுப்பானது பகிரங்கமானதா ரகசியமானதா என்பதை கூடுதலான அங்கத்தவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த ரகசியம் பகிரங்கம் என்ற விடயம் தெரிவு செய்யப்படும். எல்லா உறுப்பினர்களிடமும் கேட்கப்படும், தாங்கள் ரகசியமாக விரும்புகிறீர்களா பகிரங்கமாக விரும்புகிறீர்களா என்று. அவ்வாறு ரகசியமாக விரும்புவர்கள் கூடுதலாக வந்தால் ரகசிய முறையில் வாக்கெடுப்பு இடம்பெறும். பகிரங்கமான முறையிலே தெரிவு செய்வதை கூடுதலான உறுப்பினர்கள் விரும்பினால் பகிரங்க முறையில் இடம்பெறும். பின்னர் அதன் அடிப்படையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுவதாய் வாக்குச்சீட்டு அடிக்கப்பட்டு அது இடம்பெறும். பகிரங்க அடிப்படையிலாய் ஒவ்வொருவரும் தாங்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டு யார் கூடுதலாக எந்த வேட்பாளர் கூடுதலான உறுப்பினர்களால் விரும்பப்படுகின்றார்களோ அவர் தவிசாளராக அறிவிக்கப்படுகிறார். இது சம்பந்தமாக மேலதிக விடயங்கள் செயல்படுத்தும் போது என்னால் தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையிலே தற்பொழுது தங்களில் ஒருவரை பெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக
பெயர் குறித்து நியமனம் செய்கிறார்கள். இல்ல முதல்ல அவரை வழிமொழியாட்டம் பிறகு சொல்லுங்க. அது எனக்கு முன்மொழி. நம்மளோட பேரை சொல்லுங்க. சிவசுப்ரமணியம் சுகீதரோகன். உங்களுக்கு சம்மதமா? அடுத்தது வழிமொழி பையத்திற்கு சீதாசாகிய நான் விசநாயகம் கதாயம் அவர்களை வழிமொழி. செல்வதிசை நாயகம் கவநாயகம் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? தியாகராஜா நீரோஸ். முன்மொழிந்தாள் பேர் கவியா சொல்லுங்க. பரமேஸ்வரன் குமுதன் முன்மொழிய வழிமொழிகள் சரியா? தியாகராஜா நீரோஸ் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். இல்லாத சந்தர்ப்பத்தில் 3 பேர் இங்கு தவிசாளராக நியமிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே யாரை தவிசாளராக தேர்வு செய்வது என்பதற்கு வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த அடிப்படையிலே உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் என்னால் பெயர் கூப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த வாக்களிப்பை விரும்புகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். பகிரங்க வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அல்லது நடுநிலை என்றால் நடுநிலை என்று தெரிவிக்க வேண்டும். பகிரங்க வாக்கு முறை என்பதை பகிரங்கமாக நீங்கள் நிச்சயமாக்கியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கின்றால் நாங்கள் சபையை தொடர்ந்து சுமூகமான முறையில் எதிர்காலத்தில் இங்கு தெரிவு செய்யக்கூடிய தவிசாளர் நடத்துவதற்கு வாக்களிப்பை நீங்கள் ரகசியமான முறையில் மேற்கொள்ளுமாறு என்னுடைய கோரிக்கை. சட்டப்படி நாங்கள் இதுல வெளிப்படையாகத்தான் கேட்போம். அது ரகசியமான வாக்கெடுப்பு தேவை என்று கூடுதலானவர்கள் கோரிக்கை விடப்படும் பட்சத்தில் நாங்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு தான் போவோம். பகிரங்கம் என்று கூடுதலான மக்கள் கோரிக்கை விட்டா நாங்கள் பகிரங்கத்துக்கு தான் போவோம். இதை மீறி வேற வழியில நாங்கள் இந்த விடயத்தை செயல்படுத்த முடியாது. நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் நாங்கள் செய்யப்பட்டு. எனவே இங்கு நமக்கு ஒரு தலைவரை எங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா அல்லது தொடர்பாக உங்களை விளக்கத்தை நீங்கள் தொடர்பாக இதுல எங்களுக்கு சட்டப்படி ஒவ்வொரு உறுப்பினரை நாங்கள் பெயர் குறித்து விழிக்கும் பொழுது வெளிப்படையாகத்தான் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தில் அது ரகசியமாக பேணப்படும். அதாவது ரகசிய வாக்கு என்று வந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயம் ரகசியமாக பேணப்படும். இந்த இடத்துல நாங்கள் இந்த முறைப்படிதான் நாங்கள் தெரிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெர்மலிங்கம் ஜனார்த்தனன், நீங்க என்ன வாக்கெடுப்பு விரும்புறீங்க? ரகசியம். தங்கராஜ ரஹீம்ராஜ் பகிரங்க வாக்கெடுப்பு விரும்பினார். பகிரங்கம். அருணாம்பலம் அருள்மோகன் ரகசியம். பிள்ளை நாயகம் நேருஜன் பகிரங்கம். செல்லன்
பகிரங்க வாக்கெடுப்பு சந்திரசேகரம் பிரதீபன், ரகசிய வாக்கெடுப்பு தியாகராஜா நிரோஷ், ரகசிய வாக்கெடுப்பு துரைசிங்கம் சுரேஷ்குமார், பகிரங்க. செல்வதிசை நாயகம் சரணாயகம், பகிரங்க வாக்கெடுப்பு கஸ்தூரி இந்திரகுமார், ரகசிய வாக்கெடுப்பு சிவலிங்கம் நிமல், பகிரங்க வாக்கெடுப்பு ரத்தினம் வசீதரன், ஹரிராசா ஆண்டனிராஜ், ரகசிய வாக்கெடுப்பு நாகன் சந்திரகுமாரன், ரகசிய வாக்கெடுப்பு வெற்றி வடிவேல் துவாரகன், ரகசிய வாக்கெடுப்பு சிவசுப்பிரமணியம் சுகிந்தரூபன், சிவராசா நிஷாந்தன், ரகசிய வாக்கெடுப்பு சண்முகம் கேசவன், யோன்மேரி பிரதாபன், சிவபாலன் கதீபன், ரகசிய வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பு யோன்சன் அனிஸ்தா, ரகசிய வாக்கெடுப்பு வெள்ளையன் யமுனா, ரகசிய வாக்கெடுப்பு தயானி நாகநாதன், ரகசிய வாக்கெடுப்பு கஜந்தினி ஸ்ரீதாஸ், பகிரங்க வாக்கெடுப்பு அன்புராசா கமலரேகன், பகிரங்க வாக்கெடுப்பு சுதர்ஷினி மஹிந்தகுமாரன், பகிரங்க வாக்கெடுப்பு விமல்ராஜ் தனுஷி, பகிரங்க வாக்கெடுப்பு விஜயதா, ராசரத்தினம் கதீபன், பகிரங்க வாக்கெடுப்பு பரமசிவம் துஷ்யந்தன், பகிரங்க அருணானந்தம் ராஜீவன், ரகசிய வாக்கெடுப்பு ராமநாதன் ஐங்கரன், சிவயோகராசா சிவனிஷன், இதிலே நாங்கள் பார்ப்போம். ஒரு உறுப்பினர் ஏனைய 2 பேரை விட 2 பேரும் பெற்றிருந்த கூட்டுத்தொகையை விட கூடுதலாக பெற்றிருந்தால் நேரடியாக அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார். அதாவது இந்த ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குச்சீட்டுகளின் கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் ஏனைய 2 பேர் பெற்றதை விட கூடுதலாக பெற்றிருந்தார். அந்த 2 பேரை கூட்டினதை விட இவற்றை வாக்கு கூடுதலாக இருந்தால் அவர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்திலே யார் குறைவாக பெற்றிருக்கின்றாரோ அவர் விலக்கப்படுவார். அவரை நாங்கள் நீக்குவோம். நீக்கி போட்டு முதல் 2 பேருக்கு இடையில திரும்ப வாக்கெடுப்பு இடம்பெறும். யார் கூடுதலாக பெறுகின்றாரோ அவர் தெரிஞ்சுக்கணும். உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்து தங்களுடைய வாக்குச்சீட்டை பெற்று அதில் தாங்கள் யாரை தெரிவு
செய்கின்றீர்களோ அவருக்கு நேராக இருக்கிற பெட்டியிலே புல்லடியை விட்டு அதனை இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வாக்குப்பட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுல 3 பேருடைய பெயர்கள் காணப்படுகின்றன. முதலாவது சிவசுப்பிரமணியம் சுகிர்தர் ரூபன், 2வது செல்வ திசை நாயகம் தவநாயகம், 3வது தியாகராஜா நீரோஷ். இந்த 3 பேர் இருக்கு. 3க்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. அதுல நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீங்களோ அவருக்கு நேர ஒரு புல்லடியை இடுவதன் மூலம் இதை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். தர்மலிங்கம் ஜனார்த்தனன், ரஹீம்ராஜ், அருணாம்பரம் அருள்மோகன், பிள்ளை நாயகம் நீரிஜன், செல்வன் சவராஜசிங்கம், சந்திரசேகரம் பிரதீபன், தியாகராஜா நீரோஷ், துரைசிங்கம் சுரேஷ்குமார், செல்வ திசை நாயகம் சரநாயகம், கஸ்தூரி இந்திரகுமார், சிவலிங்கம் விமல், ரத்தினம் வசீதரன், ஹரியராசா அன்பனிலா, நாகன் சந்திரகுமாரன், வெற்றி வடிவேல் சுவாகரன்,
துணிந்தவர்கள் தினராசா சிந்தாந்தன் அன்புவா கேள்வன் பரமேஸ்வரன் குமுதன் மித்ரா ஜமுனா லயானி ஜாமன் Sayani Putrida இது அருகில் வந்து நிற்குமாறு கூறுகின்றேன்.
நிரோஷ் 16 வாக்குகளையும் 16 வாக்குகளையும் செல்வதிசை நாயகம் தவநாயகம் 11 வாக்குகளையும் சுப்பிரமணியம் சுகித்ர ரூபன் 9 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது அதாவது நிரோஷ் கூடுதலாக 16 வாக்குகளை பெற்றிருந்தாலும் தவநாயகம் சுகித்ர ரூபன் ஆகியோர் பெற்ற வாக்குகளின் கூட்டுத்தொகை 20ஆக இருப்பதனால் இதிலே குறைவாக பெற்றவர் விலக்கப்பட்டு இனி நிரோஷுக்கும் கவநாயகத்துக்கும் இடையில் திரும்ப போட்டி இடம்பெறும். இந்த அடிப்படையில் சுகிதருடன் வாக்கெடுப்பிலிருந்து விலக்கப்படுகிறது. பெரும்பான்மையினால் தெரியப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே திரும்ப அதை கோர வேண்டிய அவசியம் இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல என்னன்னு சொன்னால் இப்ப இந்த சட்டத்தின்படி முதல் 3 உறுப்பினர்கள் இருந்தவர் இப்ப 2 வந்திருக்கிறோம். ஆனா இப்ப நாங்க திரும்பவும் அதுல கேட்டுதான் அந்த முடிவின்படிதான் நாங்கள் போக வேண்டி இருக்கின்றது. தர்மலிங்கம் ஜனார்தனன் தங்கராஜா ரஹீம்ராஜ் அருணாமலம் அருள்மோகன் பிள்ளைநாயகம் நேருஜன் 12 செல்லன் கவராஜசிங்கம் சந்திரசேகரம் பிரதீபன் தியாகராஜா நிரோஷ் துரைசிங்கம் சுரேஷ்குமார் செல்வதிசை நாயகம் தவநாயகம் கஸ்தூரி இந்திரகுமார் நடுநிலையா சிவலிங்கம் இவன் வாக்கெடுப்புக்குரிய கோரிக்கைகளும் சமமாக இருப்பதனால் திருவுளச்சீட்டு மூலம் இந்த வாக்கெடுப்பு முறை தீர்மானிக்கப்பட்டது. செல்வதிசை நாயகம் தவநாயகம் இதுல நீங்கள் யாரை தெரிவு செய்றீங்களோ அவருக்கு நேர ரெடி எடுத்து அதுல ஏற்கனவே நீங்க செய்த மாதிரி போடுவதன் மூலம் இந்த வாக்கெடுப்பு தர்மலிங்கம் ஜனார்தனன் மற்றாக தயார் செய்த அமைதியா இருக்கும். தங்கராஜா ரஹீம்ராஜ் அருணாமலம் அருள்மோகன் யோன்மேரி பிரதாபன் சிவபாதம் கஜீவன்
ரகசிய வாக்கெடுப்பு ஒன்று நிராகரிக்கப்பட்டது. அடிப்படையிலே 22 வாக்குகள் வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு ஒன்று நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 27 வாக்குகள். இந்த 27 வாக்குகளில் திரு தியாகராஜா நிரோஷ் 15 வாக்குகள், சபநாயகம் 12 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த வகையிலே தியாகராஜா நிரோஷ் அவர்கள் இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய அவரை தனது ஆசனத்தில் வழங்கப்படுமாறு இந்த கௌரவ அவையிலே இந்த மதிப்புக்குரிய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே, இந்த அவைக்கு வருகின்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மற்றும் கௌரவ அரசியல் பிரதிநிதிகளே, குறிப்பாக வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் ஐயா, முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்வராஜா கஜேந்திரன் அண்ணன் மற்றும் முன்னாள் தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் அண்ணன் அவர்கள், கட்சி பிரமுகர்கள் செயலே குலநாயகம் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கே எங்களுடன் ஒன்றாக பணியாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சபையினுடைய மதிப்புக்குரிய உத்தியோகத்தர்களே, பார்வையாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கௌரவ அவையிலே நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் சேவையாற்றியதன் அடிப்படையில் தமிழ் தேசிய ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு அதிகப்படியாக இந்த கௌரவ அவைக்கு எங்களை தெரிவு செய்து அனுப்பிய இந்த வலிகாமம் கிழக்கு வாழ் எங்களுடைய தாயக உறவுகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பெருந்தகைகளுக்கும்
இந்த தேர்தலை சுமூகமான முறையிலே சிறப்பாகவும் நடுநிலைமையாகவும் நீதியாகவும் நடாத்தி முடித்த உள்ளூராட்சி சபை ஆணையாளர் உள்ளிட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உத்தியோகத்தர் குழாமுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சபையை நாங்கள் ஒரு சிறந்த முறையிலே, அதாவது நிலைத்தது அபிவிருத்தி இலக்குகளை நோக்காக கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை மனதில் இருத்தி அதற்கான செயல் வடிவமாக கொண்டு தொடர்ந்து முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கிக் கொண்டு இந்த பிரதேச சபையிலே தொடர்ச்சியாக இது ஒரு அதாவது இந்த சபைக்கான தவிசாளர் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற தேர்தல் என்ற அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக உபதவிசாளர் அவர்களை தெரிவு செய்வதற்கான அழைப்பை விடுக்கின்றேன். அதற்கான பணிகளை நீதியும் நடுநிலையுமாக உள்ளூராட்சி ஆணையாளர் தனக்குரிய அதிகாரிகளை பயன்படுத்தி மேற்கொண்டார். அடுத்ததாக உபதவிசாளர் தெரிவு இடம்பெறுகின்றது. இந்த உபதவிசாளர் தெரிவும் ஏற்கனவே நீங்க எல்லாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் தான் நடக்கும். ஒருவர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டால் அவர் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவார். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் இவ்வாறான நிலவை இடம்பெறும். எனவே இந்த அடிப்படையில் தங்களை உப தவிசாளர் ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கருதுகிறோம். அன்பு ராஜா தமிழக அவர்களே முன்மொழிகிறேன். என்ன பேர்? அன்பு ராஜா தமிழக. உங்களோட பேரை சொல்லுங்க. முன்மொழிந்தவர் ஜனார்தனன் சம்மதமா?